எவ்வளவு வரவு செலவு பார்த்த கையும் காலும் இப்ப எந்திக்க மாட்டுக்கு விளங்க மாட்டுக்க. தண்ணி தூக்க முடியல, கையெல்லாம் ஆடுது. அதனால தூக்கம் வராது அப்படின்னு இந்த பழைய யாவமெல்லாம் வந்து தூக்கம் வரவிடாம அவங்கள தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதான் தூக்கம் வர மாட்டேங்குது. துள்ளி குதிச்சு ஓடின வயசு இப்ப இருந்த இடத்த விட்டு எந்திக்க முடியலையே அந்த யாவகம். என்ன ஆமா அப்படி இருந்துகிட்டு தானே எங்க ஊர்ல அந்த பாடா படுத்திவிட்டா. என்ன 1 மணிக்கு எந்திரிச்சு உட்கார்ந்துக்கிட்டு ஏட்டி முத்தம் தொளிக்கலையாங்க. அவளுக்கு உறக்க வரல என்ன முடியும். அந்த பிள்ளை 11 மணிக்கு வரைக்கும் வேலையை பார்த்துட்டு அப்பந்தான் தலையை வச்சிருக்கு கீழே. சரி ஏட்டி மணி 5ஆவது முத்தம் தொளிக்கலையா கோலம் போடலையான்னா ஏட்டி பேச்சம்மா இவ எத்தனை நாளைக்கு தான் பார்த்துக்கிட்டு இருப்பா. பாயசம் வைக்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்க இல்ல இது புல்லாம் தங்கமலா அங்க சொல்லுறேன் அந்த ஊர்ல மாதிரி. இந்த கோயிமார்கள் எல்லாம் 90 வயசு பாட்டியை கொண்டு காவலுக்கு வச்சு இந்த மாயவன் கோவார கள்ளன் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் முறைக்கு பால்மோர் தயிர் வெண்ணைகளை களவாடி அந்த வீதி வழியா வரும்போது கண்ணம் பாதத்தில் அழிந்திருந்தாலே சிலம்பு சல்லு சல்லுன்னு சத்தங்க. இந்த பாட்டிக்கு பார்வதான் பத்தாதவரை காது நல்லா கேட்கும். யாருடா அதுன்னா நான் தான் நாட்டாமை நந்த கோனார் வெட்ட பிள்ளை நவநீத கிருஷ்ணம்னார். ஓஹோ நீதானா? ஏ கூட 5-6 பேர் சத்தம் கேட்க அது யாருப்பா? குண்டுராமன் கோதன்ராமன் வெங்கட்ராமன் தடிராமன் எங்க அண்ணன் பலராமம்னார். நீங்க தான் வீடு வீடா களவு செய்தீடா படுவா ராஸ்கல். இன்னைக்கு பாரு கோவிமார் வரட்டும் சொல்லி உங்களை என்ன செய்தம் பாருன்னா கண்ணம் பார்த்தா அட போக்கிழவி இவ நெஞ்சிட போறா அப்படின்னு மாயவன் அப்படி சென்ற உடனே மாலை கருக்கல் மயிருண்ட வேலை. இந்த கோய்மார்கள் எல்லாம் வியாபாரத்தை முடிச்சிட்டு வராங்க. ஏ பாட்டி நீ கேட்ட நேரமெல்லாம் கட்டுக்கட்டா வெத்தலையும் தட போயிலையும் உனக்கு பல்லு இல்லையான்னு சொல்லி உரல் கொடுத்து அதுக்கு ஒரு உலக்கையும் கொடுத்து அப்பேற்பட்ட வசதி எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கோமே. நீ என்னைக்கு தான் களவு செய்த கல்வனை கண்டுபிடிக்க போறான். ஏ அம்மா இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டான். யார் தெரியுமா? நாட்டாமை நந்த கோனார் வெட்ட பிள்ளை நவநீத கிருஷ்ணன் தாமனா. நினைச்சேன் நம்ம வீட்டு பிள்ளையெல்லாம் கஞ்சிக்கு செத்த மாதிரி இருக்கான். ஒருத்தர் நல்ல தளன்னு இருக்கான். எப்படி இருக்கான் பத்தியலா? எனக்கு அப்பவே சந்தேகம் இருந்ததுங்க. இருக்கட்டும் ஏமா ஏ கோய்மார்களே என்ன இத முளையிலே நாம கிள்ளி எரிஞ்சிடணும் அப்படின்னு நேர எங்க வராங்க? தாய் தகப்பன்ட்ட அவளாய் சொல்ல வராங்க. ஐயா சரி இருந்தாலும் நாட்டாம மகன் பொசுக்குன்னு அடிச்சிட முடியுமா? கண்டிச்சிட முடியுமா? முடியாதுல்ல. தாய் தகப்ப இருக்காங்க ஒரு வார்த்தை சொல்லி பாப்போம் அப்படின்னு 1000 வீட்டு கோய்மார்கள் எல்லாம் உண்டு கூடி நேர அசோத வீட்டுக்கு வர்றாங்க. அரண்மனையில வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொல்றார்? பாலன் கோபாலன் செய்திகள் பகரக்கணம் மணி பாலன் கோபாலன் செய்திகள் பொன்னுரி ஏறிய நின்றவன் அன்று வெண்ணையடங்களும் தின்றவன் ஆடிய பொன்னுரி ஏறிய நின்றவன் அன்று வெண்ணையும் அடங்கலும் தின்றவன் ஆடிய பொன்னுரி ஏறிய நின்றவன் பொன்னுரி ஏறிய நின்றவன் பாட்டுகள் பாடிய வண்டவ
வஞ்சவர் தூதரை பத்திரிமார்களை எப்படி செய்தவன் கோபாலன் செய்திகள் பலர ஜெகமணின் எம்மா கேட்டு பார்த்துமை கிருபை செய்யாதவன் கட்டிய மாட்டையை தட்டி மேயாதவன் கட்டிய மாட்டை கட்டி மேயாதவன் கேட்டு பார்த்துமை கிருபை செய்யாதவன் கட்டிய மாட்டையும் தட்டி மேயாதவன் கட்டிய மாட்டை கட்டி மேயாதவன் பாட்டுகள் பாடிய வஞ்சவர் தூதரை பத்திரிமார்களை எப்படி செய்தவன் மணிபாலன் கோபாலன் செய்திகள் ஏ அம்மா சோதா என்ன உன் மகனாகிய கோபாலக்கண்ணன் ஆமாம்மா நாங்க இல்லாத வீடுதோறும் வந்து துளி தாங்கம்ல பால் மோர் தயிர் வெண்ணெய்கள் எல்லாம் களவாடி உங்குறாம்மா கடவுளே நடக்கம்மா உன் மகன் உன்னாலும் பரவாயில்ல கூட 5-6 பேரையும் சேர்த்துக்கிட்டலாம் இந்த களவை செய்தான் கூட்டு கலவெல்லாம் நடக்கு அதனால என்ன எம்மா ஏ அசோதா உன் மகனாகிய கோபாலக்கண்ணனுக்கு புத்திமதி சொல்லு சொல்லம்மா அசோதா உன் மகனான கிருஷ்ணனுக்கு புத்திமதி சொல்லு சொல்லம்மா சோதா உன் மகனான கிருஷ்ணனுக்கு லம்மா புத்திமதி சொல்லம்மா அசோதா உன் மகனான புத்திமதி சொல்லம்மா எம்மா கட்டி எங்களை அடிப்பானோ அசோதா என்ன உன் மகனாகிய கோபாலக்கண்ணன் ஆமா எம்மா கட்டி எங்களை அடிப்பானோ அடிப்பதற்கு அடிப்பதற்கு எம்மா தொட்டு தாலி கட்டுவானோ கட்டவும் சம்மதம் தானோ இப்படிப்பட்ட துச பிள்ளையை பெற்றதேனோ துசகன் பிறந்த நாளில் மட்டுமறியாத இல்லை துசகன் பிறந்த நாளில் மட்டுமறியாத இல்லை கட்டிய ஊரியில் வெண்ணெய் சட்டி வைக்க நீதமில்லை புத்திமதி சொல்லு சொல்லம்மா அசோதா உன் மகனான கிருஷ்ணனுக்கு புத்திமதி சொல்லு சொல்லம்மா அசோதா உன் மகனான கிருஷ்ணனுக்கு புத்திமதி சொல்லம் புத்திமதி சொல்லம்மா அசோதா உன் மகனான ஏ அம்மா அசோதா என்ன உன் மகனாகிய கோபாலக்கண்ணனுக்கு நல்ல புத்திமதிகள் எல்லாம் சொல்லி வை ஆமாம்மா என்று 1008 கோய்மார்களும் சொன்ன போது இந்த அசோதை பார்த்தா எம்மா என் மகன் கோபாலக்கண்ணனா உங்க வீட்டுல வந்து பால்மோர் தயிர் வெண்ணையும் திருட போறான் களவாட போறான் எம்மா ஏ கோவிமார்களே 3 மாத்த பாலனடி கோவிமாரே முத்தமிட்டு வருவானொடி கோபிமாரே கோவிமார்களே 4 மாத்த பாலனடி கோபிமாரே ஆமா நடை கடந்து வருவானொடி கோபிமாரே 5 மாத்த பாலனடி கோபிமாரே ஆயர் வாடி தேடி வருவானொடி கோபிமாரே
யாரிடம் வந்து யாரை பத்தி என்ன ஆவலாது சொல்றீங்க? எங்க வீட்டுல இல்லாத பாலா, மோரா, தயிரா, வெண்ணையா? அதானே தங்க கிண்ணத்திலையும் பொற்கிண்ணத்திலையும் வெள்ளி கிண்ணத்திலையும் விதவிதமா என் மகனுக்கு ஊட்டுறனே, அதையே என் மகன் வேண்டாம்னு சொல்றானே. அப்பேற்பட்ட என் மகன் கண்ண உங்க வீட்டுல வந்து பால், மோர், தயிர், வெண்ணையும் களவு செய்ய போறானா? ஏ கோய்மார்களே, எங்க வந்து என்ன ஆவலாய் சொல்றீங்கன்னு அதட்டி மிரட்டி உருட்டுனா பாருங்க. இந்த 1000 வீட்டு கோய்மார்களும் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படாமலா போவான். அகப்பட்ட அன்னைக்கு உன் மகனை கல்லுரல வரிய கெட்டி வச்சுட்டு சாட்சியோட வந்து சொன்னாதான் இவன் நம்புவா அவளுக்குன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு 1000 வீட்டு கோய்மார்களும் வாராங்க. எப்படி வாராங்க? வரட்டும் வரட்டும் அந்த தீருட்டு கிருஷ்ணனை வந்த இடத்தில் வீடித்து வரட்டும் வரட்டும் அந்த திருட்டு கிருஷ்ணனை வந்த இடத்தில் வீடித்து கன்றுகள் கட்டுண்டும்பால் கண்ணனை தான் பிடித்து கன்றுகள் கட்டுண்டும்பால் கண்ணனை தான் பிடித்து கல்லூரலில் கட்டிய வைப்போ கோபாலனை கல்லூரலில் கட்டிய வைப்போ கோபாலகிருஷ்ணன் நடந்தாரே நடை முறுக்கி இந்த 1000 வீட்டு கோய்மார்கள் ஆவராதி சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போகல. அதுக்குள்ள 1000 வீட்டுலயே 1000 கண்ணன் அணிக்காரு. நடந்தவர் போகும் முன்னால் அவலீத கோபாலகிருஷ்ணன் நடந்தாரே நடை முறுக்கி காற்றில பால் குடித்தார் கடைந்ததோர் மோர் குடித்தார் காற்றில பால் குடித்தார் கடைந்ததோர் மோர் குடித்தார் அடங்கலுந்தான் உடைத்தார் கோபாலனோ அடங்கலும் தான் உடைத்தார் போகும் முன்னால் அவலீத கோபாலகிருஷ்ணன் நடந்தாரே கோபாலனும் நடந்தாரை நடை முறுக்கி குடித்தார் காட்டின பால் குடித்தார் கடைந்ததோர் மோர் குடித்தார் அடங்கலும் தானும் கோபாலகிருஷ்ணன் அப்படி பூனை உருட்டியதோர் போய் பார்ப்போம் என்று சொல்லி இந்த கோய்மார்கள் எல்லாம் ஒன்று ஓடி பார்க்க. பானை உருண்ட சத்தம் வாடியில் வாடுகின்ற பத்திரிமார்கள் காதிலே கேட்டு பூனைதான் உருட்டுகிறதோ என்று போய் பார்க்கும் போது மாயவன் கோபால கண்ணும் பளிச்சுன்னு முஞ்சி விட்டார். உடனே கோய்மார்கள் எல்லாம் கள்ளன் திருடன் சத்தமிட 1000 வீட்டு கோய்மார்கள் யாதவர்கள் ஒன்று கூடி மாயவன் கோபால கண்ணனை கல்லூரில் கட்டி வச்சாங்க. 1000 வீட்டிலும் 1000 கண்ணனாக வடிவம் கொண்ட மாயவன் கோபால கண்ணன் ஒவ்வொரு வீட்டிலையும் விட்டு அப்படியே துள்ளி சாடி வார.
அப்படி வந்த கண்ணனை சரி 1000 வீட்டு ஆதவார்கள் ஒன்று கூடி கல்லூரில் கட்டி வச்சுட்டு மறுநாள் தினத்துல காலையில் அதிகாலையில் எரிஞ்சு வாரா இந்த கோயிமாரெல்லாம் என் மவனோட யோக்கியம் உலகத்தில் கிடையாதுன்னு சொன்னால யசோதா இன்னைக்கு கண்ணை வசமா மாட்டிக்கிட்டானே, வசமா சிக்கிக்கிட்டாம்ல. இவன் களவு செய்தான் என்று இவன் தாய்க்கு தெரிஞ்சாகணும். இந்த 1000 வீட்டு கோயிமார்கள் ஒன்று கூடி அசோத அரண்மனைக்கு வராங்க. அப்படி அரண்மனைக்கு வந்து என்ன கேட்காங்க? என்ன? கிருஷ்ணனை எங்கை அம்மா, கோபால கிருஷ்ணனை எங்கை அம்மா, கிருஷ்ணனை எங்கை அம்மா, கோபால கிருஷ்ணனை எங்கை அம்மா, கிருஷ்ணனை எங்கை அம்மா, கிருஷ்ணனை எங்கை அம்மா, கிருஷ்ணனை எங்கை அம்மா, கோபால கிருஷ்ணனை எங்கை அம்மா, கிருஷ்ணனை எங்கை அம்மா, கோபால கிருஷ்ணனை எங்கை அம்மா, எங்கை அம்மா, கோபால கிருஷ்ணனை எங்கை அம்மா, கிருஷ்ணனை எங்கை அம்மா, எம்மா எதற்கழக்குகின்றீர் என் மகனை எதற்கழக்குகின்றீர் என் மகனை நீங்கள் எதற்கழக்குகின்றீர் கோபாலனை எம்மா எதற்கழக்குகின்றீர் என் மகனை கோபாலனை எதற்கழக்குகின்றீர், மகனான கோபாலகிருஷ்ணனும் எந்தன் மகனான கோபாலகிருஷ்ணனும், எந்தன் மகனான கோபாலகிருஷ்ணனும், எந்தன் மகனான கோபாலகிருஷ்ணனும், அவன் சப்பரம் மஞ்சத்திலே கோபாலன் சயனம் செய்யுகிறான், சயனம் செய்யுகிறான், சயனம் செய்யுகிறான், எம்ம பஞ்சன மெத்தையிலே கோபாலன் படுத்துறங்குகிறான், எம்ம பஞ்சன மெத்தையிலே கோபாலன் படுத்துறங்குகிறான், கோபால சயனம் செய்யுகிறான், கோவிமார்களும் கண்ணனை கல்லுரலே கட்டி வைத்து விட்டு அசோதை அரண்மனையில் வந்து உன் மகனாகிய கோபால கண்ணனை எங்கே அம்மான்னா, என் மகன் கோபால கண்ணன் இப்பந்தான் பஞ்சன மெத்தையில போய் படுத்து உறங்குறாம்மா, சப்பரமஞ்ச கட்டிலே என் மகன் சயனமா படுத்திருக்கான்னா. இந்த 1000 விட்டு கோவிமார்களும் பார்த்தா யாரு ஓ மகன் கண்ணனா சப்பரமஞ்ச கட்டில படுத்திருக்கானோ? எம்மா ஏ அசோதா, ஓ மகன் படுத்து உறங்குறாம்னு சொல்றிய, ஓ மகனை கூப்பிடு பாப்போம்னா. உடனே பார்த்தா அசோதா, ஏ கண்ணா, ஏ மாயவா, ஏ நவநீதா, ஏ கிருஷ்ணா, ஏ கண்ணான்னு அசோதா அழைக்கா பாருங்க. இந்த 1000 விட்டு கோயிமாரும் பார்த்தா இவனை கல்லூரில கட்டி வச்சிருக்கான், இவன் 1000 தடவை அழைச்சாலும் வரப்போறான்னு நினைச்சுக்கிட்டா. ஆனா தாய் கண்ணா என்று அழைத்த உடனே இந்த மாயவன் கோபால கண்ணன் வாராரு வாருங்க. 2 கண்ணையும் கசக்கிக்கிட்டு உண்மையிலே மெத்தையில உறங்கிய பிள்ளை போல என்ன அம்மானு வந்துட்டான். கண்ட உடனே கோய்மாரெல்லாம் மெய் மறந்து வானா. இவனை அங்கெல்லாம் கட்டி வச்சுட்டு வந்தான், இங்க எப்படி வந்தான்? இங்க இருப்பது கண்ணனா இல்ல நாம கட்டி வச்சுட்டு வந்தோமே அவன் கண்ணனா இல்ல ஒருவேளை டபுளா கேட்டா என்ன மாயமோ தெரியலையே என்று 1000 விட்டு கோய்மாரும் கண்ணனை பார்த்து இப்படி வாயில வரல வச்சா ஆன்னு பாத்துக்கிட்டு இருக்கா. இந்த கண்ணனை பார்த்த உடனே அசோத கேக்கா, எப்பா இந்த கோய்மாரெல்லாம் தினம் தினம் வந்து அவளாதி சொல்லுதா,
அப்படிதான்ப்பா. இவ வீடுதோறும் சென்று பால்மோர் தயிர் வெண்ணெய்கள்லாம் நீ களவாடி உண்கிறாயாம்மான்னு. அண்ணா, சீதா ஏல, அவன் எப்ப வந்தாங்க? எம்மா 1000 பேர் 1000 சொன்னாலும் ஆ, என் பெத்த தாய் நீ என்னிடத்தில் இந்த வார்த்தையை கேட்கலாமா? என்ன பத்தி கேட்கலாமா? தங்க கிண்ணத்திலையும் பொற்கிண்ணத்திலையும் வைர கிண்ணத்திலையும் விதவிதமா எனக்கு கூட்டுறிய அப்பமே நான் வேண்டாம் வேண்டாம்ங்கிறேனே. அம்மா, அப்பேற்பட்ட ஓ மகன் இவ புளிச்சு நாத்தம் எடுத்து பானை கழுவி 10 நாள் ஆச்சு. இவ வீட்டுல போய் நான் பால்மோர் தயிர் வெண்ணி களவாட போறேன் அம்மா. அண்ணா, அம்மா ஏ அம்மா சோதா இந்த கோயிமார்களெல்லாம் எப்பேற்பட்டவ தெரியுமா? அம்மா ஏ அம்மா பொல்லாத கோபிமாரம்மா அம்மா பொல்லாத கோபிமாரம்மா இவர்கள் இல்லாத வார்த்தைகளை சொல்லுதாரம்மா அம்மா சொல்லுதாரம்மா அம்மா பொல்லாத கோபிமாரம்மா பொல்லாத கோபிமாரம்மா இல்லாத சொல்லுதாரம்மா இவர்கள் சொல்லுதாரம்மா அம்மா இருட்டினில் உரியட்டுமா அம்மா 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 இருட்டினில் உரியட்டுமா இவர்கள் உருட்டும் வீரட்டும் இங்கே சரிகட்டுமா அம்மா சரிகட்டுமா அம்மா பொல்லாத கோபிமாரம்மா இவர்கள் பொல்லாத இல்லாத வார்த்தைகள் சொல்லுதாரம்மா அம்மா நம்பாதே அம்மா அம்மம்மா இந்த கோய்மார்கள் எல்லாம் எப்பேற்பட்டவ தெரியுமா? தெரியுமாம்மா? எப்பேற்பட்டவ? நான் வீதியிலே எழுந்திரத்து பிள்ளைகளோடு விளையாடி கொண்டிருக்கும் போது ஆமையா, இந்த கோய்மார் என்ன செய்தா தெரியுமா? என்ன? கண்ணானி வா வா என்றாள் பெண்ணே நீ போ போ என்றே கண்ணாடி வாவா என்றால் பெண்ணே நீ போ போ என்றே வெள்ளைதான் தாரேன் என்றாள் வேண்டாம் என்று சொன்னேன் நானும் பெண்ணை தான் தாரேன் என்றால் வேண்டாம் என்று சொன்னேன் நானும் விரட்டி பிடிக்க வந்தாள் இரண்டுமே ஓடி வந்தேன் விரட்டி பீடிக்க இரண்டுமே ஓடி வந்தேன் நம்பாதே அம்மா அம்மம்மா இந்த நாயகிமார் வார்த்தை தன்னை வார்த்தை தன்னை வார்த்தை தன்னை அம்மா பொல்லாத கோபிமா பொல்லாத கோபிமாரம்மா இல்லாத சொல்லுதாரம்மா பொல்லாத சாதாரணப்பட்டவளில் இந்த கோபிமார்கள் ஆமாம்மா. இவர் வார்த்தை ஒருபோது நம்பாதே அம்மா அம்மா, இந்த 1000 விட்டு கோய்மார்களும் பார்த்தா என்ன மெய்மறந்து போய் இருந்தவா அதிசயித்து போய் கண்ணனே பார்த்துட்டு இருக்கா. வச்ச கண்ணா பாத்துக்கிட்டு இருக்கான். ஆஹா. என்ன? கல்லுரலிலே கட்டுப்பட்டவன் இங்கே வருவானே ஆனால் இவன் சாதாரண பிள்ளை அல்ல லேசுப்பட்ட குழந்தை இல்ல. என்று கோய்மார்கள் எல்லாம் அதிசயித்து மெய்மறந்து போய் இருக்கும் தருணம் நமக்கு அன்பு பாராட்டிய செல்லச்சிரிமா. அம்மா
நடுக்காட்டு தியாகி நந்தக்கோன் வழிவம்சத்திலே அவதரித்த இந்த யாதவார் குல மக்கள் நடத்தி வரக்கூடிய அப்பனாகிய ஆலமரத்து மாயாண்டி சுடலியினுடைய ஆலயத்தின் குடை விழா. சரி. என் தாயான பேட்டி பிரம்மசக்தி அப்பனாய் எத்தனாதி முண்ட சுவாமியோடு சின்னத்தம்பி சுவாமி அருள் கொடுக்கும் தெய்வமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் சின்னத்தம்பி சுவாமியினுடைய கோமரத்தார், முன்னாள் கோமரம், மூத்த கோமரம், தலைமை கோமரம், சரி, அவர்களுடைய மகன்கள், பேரன்மார்கள், அதாவது இசக்கி அவர்கள், மாரி அவர்களோடு செல்வ லட்சுமணன், இசக்கி சைலப்பன் அவர்கள், அவர்களோடு பூட்டன் முத்து சுபாஷ் அவர்களும் பூட்டி பால இலக்கியா அவர்களுடைய குடும்பத்தின் சார்பாக இந்த ஆலமரத்து அப்பன் சுடலை மாடசுவாமியினுடைய முன்னோடி தெய்வமாக இருக்கும் சின்னத்தம்பியினுடைய மூத்த கோமரம், தலைமை கோமரம், மறைந்த அன்புக்கும் ஆஷா பாஷத்து குறித்தான அன்புள்ள பெரியப்பா சைலப்ப கோனார் அவர்கள், அவர்களுடைய வழி தோன்றர்கள், அவருடைய குடும்பத்தார்கள், மகன்கள், பேரன்மார்கள், கூட்டம் பூட்டி இன்னும் ஓட்டி எல்லாம் எடுக்கணும். ஆமா, அதுக்கு மேலெல்லாம் இன்னும் ஆமா தலைமுறை நிறைய இருக்கு. ஆக அன்னார் குடும்பத்தார்கள், வழி வம்சங்கள், உற்றார் பற்றார் உறவினர்கள் என்று என்றைக்கும் பெண் எடுத்த இடம், கொடுத்த இடம், எடுக்க போற இடம், இன்னும் கொடுக்க போற இடங்கள் எல்லாம் என்று என்றைக்கும் அப்பனாகிய இந்த ஆலமரத்து மாயாண்டி சுடலினுடைய அருளாலும் முன்னோடும் தெய்வமாக விளங்கும் அப்பனாகி சின்னத்தம்பி சுவாமியினுடைய கிருபையினாலும் சீரும் சிறப்போடு ஐயனுடைய வாசலை போல் கல்யாண வாசலாக நோயற்ற வாழ்வை நீங்காத குறைவற்ற செல்வ வளத்தோடு பேரும் புகழோடும் அவர்கள் எல்லாம் வாழ்க வளர்க என்ற ஐயனை பிரார்த்தித்துக் கொள்வோம். அப்படியாக இருக்க இந்த கோவிமார்கள் எல்லாம் என்ன சொல்றா? வடநாட்டை ஆழ்வ வேண்டி கோபிமாரே கோபிமாரே, இவன் வாசுதேவன் பாலனடி கோபிமாரே, இவன் வாசுதேவன் பாலனடி கோபிமாரே, அம்மா கோபிமாரே கோபிமாரே, வாசுதேவன் பாலனடி கோபிமாரே, எம்மதச்சனத்தை ஆழ்வ வெள்ளி கோபிமாரே கோபிமாரே, இவன் தேவகி ஆழ்வாலனடி கோபிமாரே, இவன் தேவகி ஆழ்வாலனடி கோபிமாரே, கோபிமாரே, இவன் தேவகியா பாலனடி கோபிமாரே. ஏ அம்மா, இவன் சாதாரண பிள்ளை அல்ல. அதனால் இவனிடம் அம்பு வார்த்தை வைத்தோமானால் வானாலை போக்கி விடுவான் என்று 1000 கோவிமார்களும் செல்ல போது மறுநாள் தினம் இந்த அசோத பார்த்தா மகனாகிய கண்ணனை வெளியில விட்டா தானே வந்து ஆவலாய் சொல்லுவா. இந்த கண்ணனை கல்லூரலிலே கட்டி வைத்து விட்டு தண்ணி எடுக்க போறா அசோதா. கண்ணனை கல்லூரல கட்டி வைத்து விட்டு தண்ணி எடுக்க போறா. இந்த களவு செய்தாங்களே கூட 5-6 பேர், குண்டுராமன், கோதன்ராமன், வெங்கட்ராமன், தடிராமன், அண்ணன் பலராமன், இவங்களுக்கு கையும் காலும் நிக்க மாட்டுக்கு. நேர வந்தா ஐயா கண்ணா நடுத்தருல நம்ம பேச்சியம்மாக்கா வீட்டுல வெண்ண வாட கம 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 கமன்னு அடிக்கிடா அன்னைக்கு. ஏ கண்ணா போவமான்னா கண்ணா எப்படி இருக்காரு? கல்லூர்ல கட்டுப்பட்டு இருக்காரு. ஒரு பார்த்தாரு, அட பாவிகளா, இப்படி களவு செய்து சாப்பிடுறத விட மண்ணள்ளி சாப்பிடலாம்டானார். கூட 5-6 பேரும் பார்த்தாங்க, இத்தனை நாளைக்கு என் குறுப்புக்கு தலைவனே நீதானே, என்னோடு நீ வந்து களவு செய்தவன் தானே கண்ணா, நீ முதல்ல சாப்பிடு, அதுக்கப்புறம் நாங்க சாப்பிடுவோம். கண்ணன் பார்த்தார், வலது கால் பெருவிரலால் பூமியிலே ஊன்றி ஒரு உருண்டை மண்ணெடுத்து அண்ணாந்து வாயில ஓட்டார். உங்க 5-6 பேரும் சாப்பிட வேண்டியதானே. நேர அசோதை தண்ணி எடுக்க பேருக்கு அங்க போயிட்டான். எம்மா யசோதா, உன் மகன் கோவால கண்ணனை களவு செய்ய விடாம கல்லூர்ல கட்டி போட்டுட்டியான், உன் மகன் மண்ணள்ளி சாப்பிடாம போய் பாருன்ட்டான்.
எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டுக்கானேன்னு தண்ணி எடுக்க போனவா கோவத்தோட வாரா. சோளத்தை காய போட்டுருக்கு, அதில் ஒரு சோளத்தட்டியை கையில் எடுத்துட்டா நேர வந்தா, ஐயா கண்ணா மண்ணெலி சாப்பிட்டியாம வாய திறன்னா. திறடா வாய. திறக்க போறியா இல்லையா? இவளுக்கு கோவம் வந்து வாங்கி ஒரு அடி அடிச்சிட்டான். ஆகா, பாசத்தோடு வளர்த்த மகனெல்லாம் அடிச்சிட்டோம்னா அப்பன் திறந்தாரு பாருங்க வாய. என்ன தெரியுது? அண்ட பயிரண்டம் 1008 புவனம் 7 14 உலகம் 7 சப்தா சமுத்திரம் 14 உலகத்திலும் ஒரு 1000 வாடி 1000 வாடிக்குள் ஒரு கண்ணன் கண்ணன் அருகாமையில் அசோதை நிற்க கண்டா மெய் மறந்து போனான். என்ன அதிசயம்! பிள்ளையா இல்ல பெருமாளா, மதலையா இல்ல மாயோனா, குழந்தையா இல்ல கடவுளா, என்ன மாயவனே தெரியலேன்னு மெய் மறந்து போய் நிக்க அசோதை. அப்ப கண்ணன் பார்த்தார், என்ன தாயானவள் நம்மளை தெய்வம் என்று நினைத்து விட்டால் உடனே நம்ம பாதத்தில் விழுந்துருவா. ஆமா, உலகத்தில் பெரிய பாவம் எது தெரியுமா? ஒரு பெத்த தாய் பிள்ளை காலில் விழுந்துட்டான்னு சொன்னா அதை விட பாவம் உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. ஒருபோதும் தீராது பாவம். தாய் தகப்பன் காலில பிள்ளைகள் விழுந்தால் அதை விட புண்ணியம் உலகத்துல வேற ஒண்ணும் கிடையாது. 1008 சிவதலம் மோண்டான் நிறுத்திட்டு திருப்பதி மோண்டான். உலகத்தில் முத தெய்வம் யாரு? மாதா பிதா குரு தெய்வம்னா தெய்வம் கடைசி தான். பெத்த தாயின் தகப்பன் தான் முதல் தெய்வம். அப்பேற்பட்ட தாய் தகப்பன் காலில் விழுந்து கும்பிட்டா பெரிய புண்ணியம் பிள்ளைகளுக்கு. அதை போல் பிள்ளைகள் காலில் தாய் தகப்பன் விழுந்துட்டான், அதை விட பாவம் உலகத்துல. இவன் பொண்டாட்டி பேச்ச கட்டுக்கிட்டு தாய் தகப்பனும் கஞ்சி கொடுக்காம படுத்த பாடெல்லாம் பாத்தியன்னா, ஒரு வாய் கஞ்சிக்கு பெத்த பிள்ளையும் மருமக காலில் விழுந்து கூத்தாடுதான். இருக்கும் அவனை இருக்கு, இன்னைக்கு உனக்கு நாளைக்கு அவனுக்கு. அத போல இல்லம் ஆயவன் கோபால கண்ணன் அப்படி லீலா வினோதங்களை காட்ட இந்த அச்சுதனாகிய மாயவன் கோபால கண்ணனுக்கு 5வது திருவயது பள்ளிச்சாலையில் கொண்டு மகரை படிக்க வைக்க வேண்டும் என்று நிறநாளி நிறமறக்கா வேஷ்டி துண்டு தேங்காவளம் தச்சனை அத்தனையும் கொண்டு போய் வாத்தியார்கிட்ட கொடுத்துட்டு தாய் தகப்பனும் வந்திருக்காங்க. வாத்தியார் அறிவோ நன்றாகன்னார். கண்ணம் பார்த்தார், வாத்தியாரே அரி என்றால் என்னன்னார். அது வரைக்கும் எந்த பிள்ளையும் வாத்தியார்ட்ட எதிர்த்து கேள்வி கேட்டதே கிடையாது. வாத்தியார்கிட்ட அரினா என்னன்னு கேட்டாரு பாருங்க, வாத்தியார் ஒரு நிமிஷம் மெய் மறந்து போய் உட்காரு. இந்த கண்ணம் பார்த்தாரு, சாதாரண அரி என்ற பொருளுக்கு அர்த்தம் தெரியாத வாத்தியார் உம்மட்ட படிச்சு நான் என்னையா பேர் வாங்க போறேன், என் தாய் தகப்பன் கொடுத்த அத்தனை கொண்டாருவேன். ஆக அத்தனை வாங்கினார். கண்ணனை சேர்த்துட்டு தாய் தகப்பன் வீட்டுக்கு வரல, அதுக்குள்ள கண்ணன் வீட்டுக்குள்ள வந்தார். அதான் அப்போ உள்ள பிள்ளைகள்லாம் பள்ளிக்கூடம் போக அழும், அடிச்சு ரோட்ல இழுத்துட்டு போவான், ஒழுங்கா போறேன். இப்ப பிள்ளைகள் உள்ள கோட்டு சூட்டு போட்டு பஸ்லையும் கார்லயும் நீட்டா போகுது. எல்லாம் கண்ணம் பண்ண வேலை. அப்பேற்பட்ட மாயவன் கோபால கண்ணனை பள்ளிக்கூடம் போகாத பிள்ளை இனிமேல் நீ ஆடு மாடுதாண்டா பாதுகாக்கணும்னு 1000 பசுக்களை கண்ணனிடம் படைக்க இல்ல மாய கண்ணன் கோபாலன் ஆயர்வாடி வட்டேன 1000 பசுக்களை நிறை சாய்த்து வார போது அந்த கரூருமாம்பட்டண தாய் மாமன் கமுசராஜ மல்யுத்த போர் நடத்துகிறான். கண்ணனவர் தான் அறிந்து அண்ணன் பலராமனை அழைத்து கொண்டு மல்யுத்தத்தில் கலந்தல்லவோ தாய் மாமனையும் அதை முடித்து வசுதேவன் தேவகிக்கு அந்த பட்டமத சூட்டி வைத்து பசுக்களை நிறைசாக்க பரந்தாமன் வாராரே. அவருக்கு 8 நாமோ 21 அந்த தொட்ட நாமம் அது 91 பெருமாள் கோபாலந்தா அப்படி தகையாரும் தடி விழித்து கருத்த கம்பிளியை ஓட்டி கொண்டு எம்பெருமாள் கோபாலன் அவளி வெள்ளி கட்டும் சீங்குழலை மாய கண்ணன் கையிலெடுத்து அந்த ஆட்களில் அவனமதுதான் அந்த ஆருணிய வனமதியில
எம்பெருமா அவடி சீங்கூழலை வாசிக்கவே சீங்கூழலில் நல்ல சத்தம் கேட்டு அங்க பசுக்கள் எல்லாம் நடனம் ஆட காற்றடிக்காத வேளையில இந்த கடவுளவர் ஒளிந்த மரம் அது தாளத்துக்கு தக்கபடி தாளத்துக்கு தக்கபடி அது தலையசைத்து ஆடுதையா கபடி அச்சுதனாகிய மாயவன் கோபாலக்கண்ணன் தாய்மாமன் கம்சராஜனை வதைபிடித்து சிறைச்சாலையில் இருந்த வசுதேவன் தேவகிக்கு பட்டத்தை சூட்டி 1000 பசுக்களை நிறைதாக்கும் பொருட்டாக ஆருண்யாவனத்திலே பசுக்களை கொண்டு விட்டு சீகள் எடுத்து வாசிக்க பசுக்கள் எல்லாம் தெரு நடனம் ஆடுது. இந்த பகவான் ஒளிஞ்சிருந்தாரே செவ்வரளி மரம் காற்றடிக்காத வேளையில செவ்வரி மரமும் தாளத்துக்கு தக்கபடி தலையசைத்து ஆடுது. தலையசைத்து ஆடுது. ஆடுகிறது. இந்த செவ்வரளி மரம் தலையசைத்து ஆடிய உடனே கண்டார் தாமோதரன் எம்பெருமாள். காற்றடிக்கல அணுக்கூட அசையல, செவ்வரளி மரம் மட்டும் ஆடுது. என்ன மாயம்? ஒரு மரம் மட்டும் ஆடுதே. ஒருவேளை உள்ள சிவபெருமாள் இருந்தாலும் இருப்பாரோ என்று அத்தானே அத்தான் என்று 5 முறை சத்தமிட்ட போது உள்ள இருந்த சிவபெருமானுக்கு செத்தான் செத்தான். ஏன் வாவி அரக்கந்தான் வந்து நம்மள அத்தா மச்சாம்னு சொல்லுதானோ? மரத்தை விட்டு வெளியில வேட்டோம்னா வலது கரத்தை சிரத்துல வச்சுட்டா அழிஞ்சு வர்றது நிச்சயம் என்று ஆடிய மரம் ஆடாமல் அசையாமல். இதை கண்டார் அச்சுதன் எம்பெருமாள். வந்திருப்பது மாயவன் தான், கோபால கண்ணன் தான், மைத்துனர் தான் என்பது பகவானுக்கு தெரியணும்னு சொன்னா அவருக்கும் நமக்கும் தெரிஞ்ச விஷயத்தை சொல்லணும் இல்லையா? ஆமா. சில பேரை 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு வரும்போது சில பேருக்கு அடையாளம் தெரியாது. சில விஷயங்களை சொல்லும் போது ஓஹோ ஆமா இல்ல ஏ பாத்தியா ஏ நீ அவன் தானோ அப்படின்னு அந்த யாவும் அப்பந்தான் வரும். பாத்தீங்களா? அது மாதிரி மாயவன் கோபால கண்ணன் தான் என்று பகவானுக்கு தெரியணுமானா இவ விளையாட்டு புல்லாம் கண்ணனுக்கு தெரியும். அப்பேற்பட்ட கண்ணன் எப்படி எடுத்துரைத்தார் தெரியுமா? தித்திமி திமி 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 என சிவனும் ஆடவே, அந்த சிவனும் ஆடவே, சிவன் இருந்த அரளி கொப்பு ஒன்றும் ஆடவே, சிவன் இருந்த அரளி கொப்பு ஒன்றும் ஆடவே, சிவனும் ஆடவே, சிவனில் இந்த அரளி கொப்பும் ஒன்றும் ஆடவே. அப்படி ஆடும் கொப்பை மாயன் கண்டு ஓடி பார்த்திட, ஓடி பார்த்திட அந்த அரணாரை மாயன் கண்டு கேலி கூறிட, ஏச காலம் உமக்கு இதுவே தொல்லையா, இதுவே தொல்லையா, இறந்து மண்ட ஓட்டில் உண்டது வெக்கோமில்லையா, வெக்கோமில்லையா, தம் விட்டுக்காக ஒரு விடி விட்டுக்காக உலர்ந்த பிட்டுக்காக பிட்டுக்காக மண்டு வந்தது மானம் இல்லையா, உமக்கு ரோசம் இல்லையா, ரோசம் இல்லையா, திருப்பெரம்பாலே அடிகள் வட்டது வெக்கோம் இல்லையா, திருப்பெரம்பாலே அடிகள் வட்டது வெக்கோம் இல்லையா, மானம் இல்லையா, தான் தில்லையில நடனம் செய்தது மானம் இல்லையா, திருப்பெரம்பாலே அடிகள் வட்டது வெக்கோம் இல்லையா,
எத்தம் பாம்பெடுத்து அம்மா நாக பாம்பெடுத்து அப்படி நல்ல பாம்பெடுத்து என்ன என்ன எத்தம் பாம்பெடுத்து தோளில் ஒட்டது பங்கோம் இல்லையா அந்த பாரசடைக்குள்ள விண்ண ஒழித்தது ரோசம் இல்லையா எத்தா அரக்கனுக்கு வரம் கொடுத்தது மானம் இல்லையா உமக்கு ரோசம் இல்லையா அரளி மூட்டில் போய் ஒளிந்தது வெக்கோம் இல்லையா எத்தா அரளி மூட்டில் போய் ஒளிந்தது வெக்கோம் இல்லையா மானம் இல்லையா அரளி மூட்டில் போய் ஒளிந்தது வெக்கோம் இல்லையா என்று இல்ல அச்சுதனாகிய மாயவன் கோபால கண்ணன் சொன்னவுடனே ஞானத்தால் அறிந்தார் சிவபெருமான் செவ்வரளி மரத்தை விட்டு வெளியிலே வருகிறார். ஓ மாயவா கோபால கண்ணா என்னமோ என் கதையை சொல்லியாரோ உம்ம கதையை சொல்லட்டுமா? ஆயர்வாடியிலே பிறந்து கோவிமார் கையாலே தயிர் கடை மத்தால அடி வாங்கினார் உம கதையெல்லாம் சொல்ல வந்தோம். 7.5 வருஷம் ஒளிஞ்சு கிடந்து சிவபெருமானே உமக்கு இந்த ஆணவன்னும் குறைய மாட்டுக்கண்ணா. எதுக்கையா அப்படி செவ்வரளி மரத்துக்குள்ள ஒளிஞ்சு கிடக்கிறனா? எல்லாம் உன் தங்கச்சி படுத்தின பாடு கொஞ்சமா நஞ்சம். பொல்லாத பாவி வல்லரக்கனுக்கு வரம் கொடுக்க வேண்டாம் என்று நினைத்தேன். தூண்ட விரலுக்கு துடிக்க வரம் கேட்டான், ஆள்காட்டி விரலுக்கு அழிக்க வரம் கேட்டான். நான் கொடுக்க வேண்டாம் நினைச்சேன். உன் தங்கச்சி பார்வதி கொடுத்து உடனே பூலகம் அனுப்புங்கன்ட்டான். அவ பேச்ச கேட்டு வரத்தை கொடுத்தேன். என் பாவி விரட்டிட்டு வந்துட்டான் பாரு இந்த செடி வரைக்கும். 7.5 வருஷம் ஒளிஞ்சு கிடக்கு. இப்ப என்ன செய்யணும்? நீர் போய் அரக்கனதை முடிக்கணும், நான் ஆதி கைலாசம் போகணும். நல்லா இருக்கா கதை? கொடுத்துட்டு நீர் நல்ல பேர் வாங்கிடுவேரு, அதை பறிச்சுட்டு நான் கெட்ட பேர் வாங்கணுமா? நான் கண்ணன் ஒருபோதும் போக மாட்டேன். நீ போகவில்லையானால் நாளை ஒரு காலத்தில் வருவான் பாவி சரதுல கையை வைப்பான், அழிஞ்சு வர்றது நிச்சயம். என்னைய விடு. உன் தங்கச்சியை கட்டி கொடுத்துருக்கிய, உன் தங்கச்சி நிலைமையை வச்சு பாத்தியா? நான் இல்லையானால் பூ விளப்பால் பொட்டிழப்பால் வஞ்ச குழி இழந்து மலாளல நினைச்சு ஏங்கி ஏங்கி அழுவாள. உனக்கு சந்தோஷமா? அப்ப பார்த்தார் கோபால கண்ணன் கொண்ட வேலையா கொடுத்த வேலையான்ன மாதிரி பெண்ணை கட்டி கொடுக்க வரைக்கும் தான். உடுத்தின சேலையோட அனுப்புங்க போதும், நாங்க பார்த்துக்கிடுதோம்மா. கொண்டு போய் வச்சுக்கிட்டு பாய் படுத்த பாட பார்த்தேன்னா அத மாதிரி பொண்ணை கட்டி கொடுத்துட்டா அவங்களுக்கு நம்ம அடிமை தானே. அதை போல மாயவன் ஐயாவத்துக்கு பாவம் இல்லை, அச்சுதந்தான் எம்பெருமா. அரக்கன் வேலை நானும் முடிப்பதற்கு இந்த 1000 நல்ல பசுக்களையும் பத்தி நிறை சாய்த்து இருப்பீரானா. நான் போய் அரக்கன் வதை முடித்து வாரேன் என்று பறந்தாமல் எம்பேருமா. அந்த 1000 நல்ல பசுக்களையும் ஆண்டவன் பகவானிடத்தில் ஒப்படைத்து இந்த அரக்கன் வதை முடிக்க வாரா. என்ன என்ன வடிவம் கொண்டால் ஏற்ற அரக்கன் வதை நாமல் முடித்திடலாம். எண்ணம் கொண்டு எம்பெருமா ஒரு 16 வயது செல்ல பருவ நல்ல பெண்ணை போலே மோகினியாள் வடிவம் கொண்டு அச்சுதந்தான் எம்பெருமா. ஐயா தன்னழகு காணாதென்று தன்னழகு காணாதென்று தங்க நகைகளாலே அலங்கரித்தார். அவடி வெள்ளழகு காணாதென்று பொன்னகைகளாலே அலங்கரித்தார்.
இப்பேற்பட்ட அரக்கன்வதை முடிக்க வேண்டுமானால் அழகு வாய்ந்த பெண்ணாக நாம் வடிவெடுக்க வேண்டும். இந்திரன் கட்டது பின்னால், சந்திரன் கட்டது பின்னால், வாலி கட்டது பின்னால், வள ராவணன் கட்டது பின்னால், எந்த பெண்ணால்? இந்திரன் யாரால் கட்டான்? கௌதம ரிஷியினுடைய மனைவி அகலியை தொட்டான், இந்திரன் கட்டான். சந்திரன் யாரால் கட்டான்? தர்க்கனுடைய 27 பெண்களில் 2 பெண்ணை மட்டும் அரண்மனை வைத்து மற்ற பெண்ணை ஏறெடுத்து பாராமல் இருந்ததினால் சந்திரன் கட்டான். வாலி யாரால் கட்டான்? அந்த வாலி இல்லையா, கிஷ்கிந்தாபுரி பட்டணத்தை ஆண்டு வந்தானே வானர சேனை படைகளின் தலைவன் மன்னன் வாலி. அவன் தம்பி சுக்ரீவனுடைய மனைவி உரிமை பெண்ணை அரண்மனை வைத்து தம்பியை துரத்தினான், அதனால் வாலி கட்டான். இந்திரன் யாரால் கட்டான்? ஐயா, இப்படி பெண்களை நினைத்து நினைத்து கட்டார்கள் ஒழிய பெண்களா போய் யாரும் கெடுத்ததா சரித்திரம் இல்ல. இவன் தான் நினைச்சு ஏங்கி ஏங்கி கெட்டு ஒழிவான். அதை மாதிரி அழகு வாய்ந்த பெண்ணா நாம் வடிவெடுக்க வேண்டும். நாம் அளவை கண்டு அரக்கன் வருவான். அந்த அழகினாலே அரக்கன் வதை முடிக்கணும். இந்த அச்சுதனாகி எம்பெருமாள் தன்னழகு காணாதென்று வருகின்ற போது இந்த மோகினி ஆழ்வார நேரம் சீலம் போலிதான் வல்லரக்கன் காதுகளில் கேட்கிடும். அப்படி சத்தங்க குந்திசையை நோக்கி வாரானில் வல்லரக்கன் மோகினியை கண்டானே, மோகினியே கண்டா ஏய் மோகங்கள் தான் வல்லரக்கன். காட்டு வழி போற வெண்ண கைமறித்தான் வல்லரக்கன். யாரடியோ பெண்மகள் இப்படி யாரு மற்ற கானகத்தில் நீ தன்னம் ஒரு தனிமையாக தனித்து வழி வரலாமா? ஒரு மல்ல பேரும் அல்ல, உன்னுடைய வளர்ப்பமல்ல என்று வல்லரக்கன் கேட்கும் போது நாம் மலையாளத்து பெண்ணல்லவோ, ஐயா மலையரசன் பெற்ற மக்கள் நான் மங்கையர்கள் 8 பேர்கள், 8வது பிறந்த மகள் ஐயா பிறந்த மகள் எந்த பெயர் மோகினியா. மோகினியா ஆடு என்னை மதுரை வாழும் சொக்கருக்கு ஐயா 2வது தாரமாக என்னை மாலை கொடுத்தார். மனமில்லா திருமணம் தான் வாழ்க்கையில சந்தோஷமே இல்லை, அதனால் புருஷன் கூட சண்டை ஓட்டி நானும் பிறந்த வீடு போறேன். காட்டு வழி போறவண்ணை கைவரித்து பேசாத வழி விட்டு விலகன்னா. கிழவனுக்கு வாக்கப்பட்டு வாழ்க்கையை வெறுத்து போகலாமா பெண்ண? இந்த அரக்கனை அண்ணா என்று அழைக்காத அத்தான்னு ஒரு வார்த்தை சொல்லிப்பார். பார்வதியே வரவழைத்து உனக்கு பாத பூஜை செய்ய சொல்றேன், இந்திராணி வரவழைத்து ஏவல் பணி செய்ய சொல்றேன். பார்த்தா மோகினி அரக்கன் நம்ம அழகு கண்டு வாங்கிட்டான். இனிமேல் வதைய முடிச்சிட வேண்டியதானே? ஏ வல்லரக்கா, என்னை மாலையிட வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு இருக்குமே, ஆனால் ஓடுகின்ற சப்தா சமுத்திரத்திலே முங்கி குளித்து ஈரவுடை கலையாமல் எதிரே நின்று கொண்டு வலது கரத்தை எடுத்து மோகினியை கைபிடித்தால் கடைசி வரை கைவிட மாட்டேன் என்று உன் சிரசிலே அடித்து சத்தியம் செய்யணும். செவியானால் மணந்து கொள்வேன். உனக்கு ஒரு சத்தியம் நடி, ஒரு சத்தியம் 1000 சத்தியம் செய்யறோம்னா என்ன செய்தான்? ஐயா முங்குவானா மூழ்குவானா மூழ்கி கரையதற்கு ஓடிவாரா. அந்த மோகினியால் முன்னால் வந்து அவன் வலது நல்ல கரம் எடுத்தான், சிரசில் சத்தியங்கள் செய்யுகிறான். அப்போ வல்லரக்கன் சிரசதுதான் 1000 சுக்கு நூறா வெடிக்குதையா. அதுல ஒரு பிடி நல்ல சாம்பளள்ளி மாய கண்ணனவர் வாரபோது
இந்த வல்லரக்கன் வருகிறான் என்று ஆட்டை விட்டு வெகு தூரமாக ஓடி மலையாள தேசத்தில் பந்தல நாட்டில் பம்பா நதிக்கரை நாட்டுக்கு வடபுறம் நின்ற சிவபெருமான் நீர் என் மைத்துனர் என்பது உண்மையானார் அரக்கரை கொண்ட வடிவத்தை எடுத்தான் தான் நம்புவேன் என்று சொல்ல மோகினி அவதாரம் எடுக்க மோகன் தாழாமல் சிவபெருமான் துரத்த வெகு தூரமாக ஓடி வானவங்கி வடந்தபுரம் அழகு சந்த தேக்கமரத்தில் தங்க ஊஞ்சல் கட்டி மோகினி அமர்ந்திருக்க பின்னால் வந்த சிவபெருமான் சங்கிலி பிடித்து ஏறெடுத்து பார்த்தார். பாதிமதி வான்மழுகு கங்கையோடு பாம்பணிந்த ஆதிஜவன் நாதமது கணிதமாக அச்சுதனதை தன் வலதுகரத்தால் என்ற சோதிமணி விளக்கொளி போல் 5 விரல்களுக்கு இடையில் 5 பூணில் இலங்க தோன்றி யார் பிறக்கிறார் ஐயா பங்கோனி வயரும் ஆரத்தீரே சனிக்கிழமையீரா உத்திரம முடிடவே உயர்ந்த சனிக்கிழமை ஆரத்தீரா ஐயனுக்கும் ஐயன்தானே அரிகர உத்தீரா ஐயனார் 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 அந்தளத்து ஐயனார் அச்சங்கோவில் ஐயனார் ஐயனார் நீ கையதியில வளர்வதினால் கை கொண்டார் சாஸ்தாவாம் இந்த நாட்டிலே ஆழ்வதினால் நல்ல எனைய சாஸ்தாவாம் அரிக்கும் யுவனக்குமாய் என் அனுமதித்த புத்திரந்தா உருக்குடையார் சாஸ்தாவா ஐயனுக்கு ஐயன்தானே ஐயன்தானே ஆதாளி ஓடுதாரே ஏ அரிகர புத்திரந்தான் ஐயனுக்கும் ஐயனானே அரிகர புத்திரனா நரசிங்கநல்லூர் நன்னதீர ஏ அருமுடுக்குள் தெய்வமானே ஐயனுக்கும் ஐயனாக விளங்கும் உருக்குடையான் வல்லளவோ